ஆகாஷ் ரெடியாகிட்ட ஆகாஷ் கல்யாணத்துக்கு. சரி, நம்ம போய் கோயிலில் சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணுவோம். ஏரிக்கவே ஊரை கூட்டி போனதே சரி. அதனால் இப்போ சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. நம்ம நிம்மதியாக கல்யாணத்தை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிறது தான் பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. சரி ஆகாஷ். ஆமாம், இங்கே இருந்தால் அவள் தொந்தரவும் மறுபடியும் வெளியில் வந்து ஏதாவது தொண்டை கொடுத்துட்டே இருப்பாள். சரி வாங்க, நம்ம உடனே மண்டபத்துக்கு போகணும். நல்லா நேரம் முடியும். சரி, கிளம்பணும். எப்படி ஆகாஷ் நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஆகாஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த கம்பளை பார்த்தேன்? சின்ன வயசுல நான் கொடுத்தது. சின்ன வயசில் நீங்கள் கொடுக்கல ஆகாஷ், என் அம்மாவோட கம்பல். இதை வச்சு தானே உங்கள் கூட விளையாட வைப்பீங்க, காதில் போட்டீங்க. டைம் ஆகுது, சீக்கிரம். சரி, அப்பா அம்மாவெல்லாம் பாரு, இந்த நேரம் பார்த்து எங்கள் அப்பா அம்மா வீடு. அதான் ஆகாஷ், எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அந்த மூதேவியால் எங்கள் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. நல்லவன் நினச்சி தாடி கேட்டோம், கடைசியில் குடும்பத்தையே அடிச்சுட்டாங்க. இந்த பாரம்பரிய தாலியை கட்டினாலாவது என் குடும்பம் விளங்குன்னு நினச்சேன். அந்த விளங்காமல் போனவருக்கு கட்டி விளங்காமலே போயிடுச்சு கஷ்டம் குடும்பமே. இப்போ உனக்கு போடுறேன், இனிமேட்டாவது என் குடும்பம் நல்லா சந்தோஷமாக வாழணும்னு. எப்படியோ கல்யாணம் விழிச்சு நல்லபடியாக வாங்க வீட்டுக்கு போகணும். டைம் வேறு அப்படின்னு வேலை வந்து சமைக்கணும் வேலை வீட்டில். அழகாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த எபிசோடு வர காட்டுங்க ப்ளீஸ்.